ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இன்றைக்கி ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா, சூரியகாந்தி விதை தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சூரியகாந்தி விதை போட்டு இன்றைக்கி சட்னி அரைக்க போகிறோம். அப்புறமா வெண்டைக்காயில் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சட்னிக்கு சூரியகாந்தி விதை, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், தனியா, கொத்தமல்லி, இஞ்சி, புளி, 3 மிளகா, 2 தேங்காய் பத்தை எடுத்து வச்சுருக்கேன். அளவு அதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவு வெண்டைக்காவை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு காய வச்சுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 3 பெரிய சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காக்கு ரெசிபிக்கு இதெல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் சிறுபருப்பும் எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே ஊற போட்டிருக்கேன். ரெண்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு கரண்டி அளவில் எடுத்திருக்கேன். நான் ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டுருக்கு. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சட்னியும் இந்த வெண்டைக்காய் வச்சு ஒரு குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம். நல்லா கடாய் காயிட்டோம். எண்ணெய் எதுவும் ஊற்றலை. எண்ணெய் ஊற்றாமல் கடாய் காய வச்சுட்டு நம்ம அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை போட்டுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்ற வேணாம் இதுக்கு. இது வெறுமே ட்ரையாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கும் போது கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வரங்க. நல்லா கடாய் காஞ்சதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக வரங்க. ஹையில் வச்சுட்டாக்கா உடனே தீஞ்சிடும், நல்லா இருக்காது. பாருங்கள், கொஞ்சமாக செவந்திருக்கு. இந்த அளவு இருந்தால் போதும். பொறுமையாக நிதானமாக செவக்க வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டிங்கன்னா நல்லா கருகி போயிடும். இப்போ அதை எடுத்து கொட்டிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தனியா போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 மிளகா. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறைய தான் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு கம்மி பண்ணிவிட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புளி, ஒரு துண்டு இஞ்சி. இது நல்லா ஒரு அரை அளவு செவுக்கட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன். டீ கம்மியாக வச்சுட்டு செவுக்க வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா சீக்கிரமாக செவுந்துடும். நம்ம எடுத்து வச்சுருக்க 2 தேங்காய் பத்தை கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பத்தை ஆப்ஷனல் தான், வேண்டானா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்ச அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே குறன்னு நல்லா கொஞ்சமாக திட்டமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். ஆற விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வெண்டைக்காய் செய்ய போகிறோம். சட்னி ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு, அதை அரைக்க போகிறோம். வெண்டைக்காய் எண்ணெய் ஊற்றிட்டு, கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த வெண்டைக்காவை போட்டுடலாம். வெண்டைக்காவை நல்லா வதக்கணும். வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு பக்கம் வதங்கினே இருக்கட்டும். நம்ம கேஸை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். தீஞ்சிடாமல் அப்பப்போ கலரி விட்டுருங்க. நல்லா வதங்கணும். வேக வைக்க போகிறதில்ல, இது போட்டு ஒரு கொதியிலே இறக்கிட போகிறோம். அதனால் நல்லா இது வதங்கணும். அதுக்காக தான் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டோம். சீக்கிரம் வதங்கிடும். உப்பு கொஞ்சம் காயில் இறங்கணுன்னுட்டு கடாயில் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கிட்டோன்னு 3 தக்காளியும் அது கூடவே ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். உப்பு லாஸ்ட்டில் போடும்போது நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா வெண்டைக்காலையும் உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கம்மியாகவே தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது கொஞ்சம் நேரம் வதங்கின அப்புறமா ஊற வச்ச பருப்பு கொட்டிக்க போகிறோம். பருப்பு இந்த கடலைப்பருப்பும் சிறுபருப்பும் சேர்த்து ஒரு குழம்பு கரண்டி அளவில் தான், ஒரு கரண்டி அளவு நான் எடுத்திருக்கேன். பருப்பு எக்ஸ்ட்ரா வேணுன்றவங்களும் போட்டுக்கலாம், கம்மியாக வேணுன்றவங்களும் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கலாம் நம்ம அளவுக்கு. இப்போ நல்லா பருப்பு போட்டு ஒரு கலரிட்டு பருப்பு வேகிற அளவு திட்டமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்ற வேணாம், திட்டமான தண்ணி ஊற்றிக்கோங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு கொடுத்தாச்சு. அந்த பருப்பு குக்கர் போட்டு மூடி ஒரு நான் 3-4 விசில் வச்சு இறக்கியிருக்கேன். நான் இதை பாருங்கள், சூப்பராக வெந்துச்சு. பருப்பு நல்லா குழையக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வதங்கின வெண்டைக்காய் பாருங்கள், வதங்கின வெண்டைக்காய் இந்த அளவு வதங்கியிருக்கணும். இதை அப்படியே எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். பருப்பு குழஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்காது, நல்லா ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகிடும். அதனால் பருப்பு திட்டமான ஸ்டேஜில் 4 விசில் விட்டு இறக்கிடுங்க. ஊற வச்சுட்டு 4 விசில் வச்சு இறக்குனாலே கரெக்டாக இருக்குது. வெண்டைக்காவையும் அதில் அப்படியே போட்டுடலாம். குழம்புக்கு திட்டமாக உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு ஒரு கொதிக்கிட்டோன்னு உப்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அப்புறமா வேணால் கூட போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம வெண்டைக்காய் போட்டிருக்கோம், வெங்காயத்துலேயும் போட்டிருக்கோம்.
அவ்வளோதாங்க, அப்படியே கொதிக்கிட்டோம். சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா, வெண்டைக்காய் வந்து கூட்டு தாங்க வச்சுட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு பருப்பு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா தேங்காயில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 3 பத்து அளவு போட்டிருக்கேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. நல்லா நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறதில்ல, கொதிச்சாலே போதும். வெண்டைக்காய் வந்து ஆல்ரெடி வதங்கிடுச்சு நல்லாவே. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது அதில் சேர்த்துக்க போகிறோம். தேங்காயில் வந்து சீரகமும் கொஞ்சமாக சோம்பும் போட்டு அரைச்சி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் கூட்டு பார்த்திங்கன்னா அவரைக்காயில், வாழைத்தண்டில் அந்த மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் காயில் பண்ணிட்டுருக்கோம். வெண்டைக்காயில் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்குன்னு இந்த வாட்டி ட்ரை பண்ணேன். நல்லாவே இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெண்டைக்காய் கூட்டு எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க, சூப்பராக வெண்டைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 2-3 பல் பூண்டு லேசாக தட்டி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது அப்படியே வந்து நம்ம செவுக்கு வச்சு கூட்டில் ஆட் பண்ணிக்க போகிறோம். தாளிப்பு எல்லாத்துக்கும் இதே மாதிரி கொடுத்திங்கன்னா குழம்பு லாஸ்ட்டில் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, கூட்டு ரெடி ஆகிடுச்சு. தாளித்து அதில் கொட்டியாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டால் சூப்பராக வெண்டைக்காய் கூட்டு ரெடிங்க. வெண்டைக்காய் கடலைப்பருப்பு கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். உப்பு காரெலாம் லாஸ்ட்டாக இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பருப்பு வந்து குழையாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சன்ஃப்ளவர் சீட்ஸ் போட்டு சட்னி, கொள்ளு சட்னி நான் வந்து இப்போ லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். சேம் இதே தான் கொள்ளு சட்னி கூட. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.